வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்லி ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பீச் ஸ்டைலில் ஸ்குவிட் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸ்குவிட்னா ஒன்றும் இல்லை, சில பேர் அதை அடம்பான்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை கனவா மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்குவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பீச் ஸ்டைலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்குவிட் ஃப்ரையை நம்ம பீச் ஸ்டைல்லையே பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸ்குவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பீச்சிலலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு பொடி போடுவாங்க. இந்த ஸ்குவிட்டுக்கே பார்த்திங்கன்னா அதுதான் டேஸ்ட்டு. ஸோ நம்ம முதல்ல இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற நம்ம பார்க்கலாம் வாங்க. பேனில் பார்த்திங்கன்னா 4 வரமிளகா ஆட் பண்ணுறேன், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணுறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணுறேன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மூவ் பண்ணியாச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சோண்டு அஜினமோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிர்ச்சி பவுடர் ஆட் பண்ணுறேன். இதில் காரம் ஒன்றும் இருக்காது, பட் கலர் நல்லா வரும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. குறன்னு இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் மீன் வறுவலோ இல்லை இந்த மாதிரி ஸ்குவிட் ஃப்ரை பண்ணும்போது இதை தூவுனீங்கன்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு அப்புறமாட்டி கூட யூஸ் பண்ணலாம். நம்ம பீச் ஸ்டைலில் ஃபிஷ் பொடி ரெடி. இப்போ வாங்க நம்ம ஸ்குவிட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன், அதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்குவிட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி ரிங்காக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த பேனில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்னு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்குவிட்டை இதில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுப்போம். ஸ்குவிட்டில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றணும். ஏன் ஸ்குவிட்டை முன்னாடியே நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, இப்போ நீங்கள் தக்காளி வெங்காயத்தோடு இந்த ஸ்குவிட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவிட்டில் இருந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே இது மாதிரி ஒரு தொக்கு மாதிரி ஆகி போயிடும். உங்களுக்கு ட்ரையாகவே கிடைக்காது. அதனால நம்ம ஃபஸ்ட்டே ஸ்குவிட்டை நல்லா ஃப்ரை பண்ணி அதில் உள்ள அந்த மாய்ஸ்சரெல்லாம் எடுத்துடணும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்குவிட்டில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்டில் எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்குவிட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். வெங்காயத்தை நல்லா ஸ்குவிட்டோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம் எல்லாத்தோட சேர்த்து. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஸ்குவிட்டை ஃப்ரை பண்ணுவோம். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மசாலாவெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம்.
உப்பு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபிஷ் பவுடர் ஆட் பண்ணுவோம். அதுலேயும் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன், 2 பிஞ்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, நம்ம ஸ்குவிட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபிஷ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பவுடரை ஆட் பண்ண உடனே நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்சிங் தான் கொடுக்குறேன். இதில் அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்குவிட் வந்து நம்ம பீச்சில் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்புறம் நம்ம போட்ட பவுடரில் பார்த்தீங்கன்னா அந்த கடலை பருப்போட க்ரன்ச்சினஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்குவிட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவிட் ஃப்ரையை நான் சொன்ன அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர். பை.